இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஐபி எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ். இந்த வீடியோவில் கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்லைனராக சொல்கிறேன். ஏஐபி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முதல் கேஸ் அருணா ராமச்சந்திரா ஷன்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 2011 வந்த கேஸ். ஃபேமஸ் கேஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அருணா ராமச்சந்திரா ஷன்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா எதை பற்றின கேஸ் அப்படின்னா, அக்செப்டிங் பேசிவ் யுத்தனேஷியா. பேசிவ் யுத்தனேஷியாவை கான்ஸ்டியூஷனல் பண்ண கேஸ் இந்த கேஸ் தான். பேசிவ் யுத்தனேஷியா இஸ் கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொன்ன கேஸ் இந்த அருணா ராமச்சந்திரா ஷன்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் அடுத்த கேஸ் லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, கன்விக்டட் பர்சன் குட் பி டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கண்டஸ்டிங் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹோல்ட் ஆன் எலெக்டட் சீட். ஒரு கன்விக்டட் பர்சன் இருக்கிறார் அப்படி சொன்னால் எதர் ஹீ இஸ் எம்எல்ஏ ஆர் எம்பி, எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற நபர் அந்த எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலேருந்து தடை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வெரி ஃபேமஸ் கேஸ், கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பெருபாரி கேஸ் நமக்கு தெரியும். பெருபாரி கேஸ் என்ன சொல்லுது, ப்ரியாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்ன கேஸ் பெருபாரி கேஸ் தெரியும் நமக்கு கான்ஸ்டியூஷனில். அண்ட் தென் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா நமக்கு நல்லா தெரியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கேஸ். அது மட்டும் இல்லாமல் கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்லுது, ப்ரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னிச்சு. ப்ரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னிச்சு கேசவானந்த பாரதி கேஸ். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் அடுத்த கேஸ் முக்கியமான வழக்கு நவ்தச் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நவ்தச் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வந்த கேஸ். செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி இஸ் டீக்ரிமினலைஸ்டு. சேம் செக்ஸ் ரிலேஷன் பிட்வீன் அடல்ட்ஸ் இஸ் லீகலி அலௌடு அப்படின்னு சொன்ன கேஸ். எல்ஜிபிடி இண்டிவிஜுவல்ஸ் நவ் லீகலி அலௌடு இன் கன்செக்சுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொன்ன கேஸ் இந்த நவ்தச் சிங் ஜோஹர் கேஸ் நமக்கு நல்லா தெரியும். அண்ட் தென் ஸ்டேட் ஆஃப் பீகார் வர்சஸ் காமேஸ்வர் சிங். கலரபிள் லெஜிஸ்லேஷனை பற்றி வந்த ஃபஸ்ட்டு கேஸ் இந்த கேஸ் தான். ஸ்டேட் ஆஃப் பீகார் வர்சஸ் காமேஸ்வர் சிங். கலரபிள் லெஜிஸ்லேஷனை பற்றி வந்த கேஸ். கலரபிள் லெஜிஸ்லேஷன்னா என்னன்னு தெரியணும்னா நீங்கள் ஃபர்தராக நம்ம சேனலில் போய் கான்ஸ்டியூஷனில் எடுத்து கலரபிள் லெஜிஸ்லேஷன் வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரூபா அசோக் குர்ரா வெர்சஸ் அசோக் குர்ரா. ரூபா அசோக் குர்ரா வெர்சஸ் அசோக் குர்ரா. இந்த கேஸ் எதை பற்றின கேஸ் அப்படின்னா க்யூரேட்டிவ் பெட்டிஷன். இந்த கேஸ் எதை பற்றின கேஸ், க்யூரேட்டிவ் பெட்டிஷன். அண்ட் தென் ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் நமக்கு நல்லா தெரியும். ஹுசைனரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஹுசைனரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் எதை பற்றினது, ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். ரைட். அண்ட் தென் உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ரைட் டு எஜுகேஷன் 1993 வந்த கேஸ். இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் ரைட் டு எஜுகேஷன். இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் கான்ஸ்டியூஷன். உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அண்ட் தென் மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இதுவுமே ரைட் டு எஜுகேஷனை பற்றி வந்த கேஸ் தான். மோகினி ஜெயின் 1989 வந்த கேஸ். ஆஃப்டர் தட் உன்னிகிருஷ்ணன் கேஸ் இன் 1993 வந்த கேஸ் தான் உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரா. மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ரைட் டு எஜுகேஷனை பற்றினது தான். அது 1989 வந்த கேஸ். ஓகே, ரைட் டு எஜுகேஷனை பற்றி இப்போ மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா எதை பற்றினது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னிகிருஷ்ணன் கேஸும் ரைட் டு எஜுகேஷன் தான். ஓகேவா? அண்ட் தென் டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் நமக்கு நல்லா தெரியும். கஸ்டோடியல் டெத். டிகே பாசு கேஸ் எதை பற்றினது, கஸ்டோடியல் டெத். புட்டாசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரைட் டு ப்ரைவசி.
very very important case. Puttaswamy versus Union of India, right to privacy. And then Baiju Emmanuel versus State of Kerala, right to remain silent. ரொம்ப முக்கியமான கேஸ் கான்ஸ்டியூஷனில். பைஜு இமானுவேல் versus ஸ்டேட் ஆஃப் கேரளா, ரைட் டு ரிமைன் சைலண்ட், அதை பற்றின கேஸ். ரைட் டு ரிமைன் சைலண்ட், அதை பற்றின கேஸ். இந்திரா சாவ்னே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திரா சாவ்னே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். 1992 வந்த கேஸ். க்ரீமி லேயரை பற்றி வந்த கேஸ். க்ரீமி லேயர் அண்டர் ஓபிசி, இந்த ஓபிசியில் க்ரீமி லேயர் இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை பற்றின கேஸ். இந்திரா சாவ்னே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மண்டல் கமிஷன் அதுக்கப்புறம் வந்தது இந்த இந்திரா சாவ்னே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். மேனகா காந்தி வெர்சஸ் ராஜு நாராயண் தெரியும் நமக்கு. எதை பற்றின கேஸ்? மேனகா காந்தி வெர்சஸ் ராஜு நாராயண் கேஸ். ரைட் டு கோ அப்ராட் அண்டர் ஆர்டிகல் 21, ரைட் டு கோ அப்ராட் அண்டர் ஆர்டிகல் 21 கீழே வந்த கேஸ். ரைட். அண்ட் தென் தவிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், தவிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பெர்மிட்டட் அண்டர் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி, அதை பற்றி சொன்ன கேஸ் இது. தவிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அண்ட் தென் ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அதை பற்றி வந்த கேஸ். இந்த கேஸ் அப்படின்னு சொன்னால் ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் படித்த மாதிரி இருக்கும், ஞாபகப்படுத்தி பாருங்கள். பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்ளைடு ஃபார் த ஃபஸ்ட் டைம், இந்த கேஸில் தான். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கோமே, அந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் எங்கே அப்ளை பண்ணப்பட்டது, எந்த கேஸில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணப்பட்டதுன்னா பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். நீங்கள் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். கான்ஸ்டியூஷனில் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன சொல்லுது? டியூட்டி ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டு ட்ரீட் விக்டிம், இதை பற்றி சொன்ன கேஸ். டியூட்டி ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டு ட்ரீட் விக்டிம், இதை பற்றி சொன்ன கேஸ் தான் பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ். அண்ட் தென் சங்கரி பிரசாத் கேஸ் நமக்கு தெரியும், ரொம்ப பழைய வழக்கு கான்ஸ்டியூஷனில். சங்கரி பிரசாத் கேஸ். பார்லிமெண்ட் ஹேஸ் அன்லிமிட்டட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்ன கேஸ் சங்கரி பிரசாத். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்த கோலக்நாத் கேஸ். அதன் பிறகு வந்த கோலக்நாத் கேஸ் என்ன சொல்லுச்சு? பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் அன்லிமிட்டட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிச்சு. பார்லிமெண்ட்டுக்கு அப்படிலாம் வானளாவிய அதிகாரம் கிடையாது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. லிமிட்டட், தே ஹேவ் லிமிட்டட் பவர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்டை உங்கள் இஷ்டத்துக்கெலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன கேஸ் கோலக்நாத் கேஸ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ சங்கரி பிரசாத் கேஸ் வந்து என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால், பாராளுமன்றத்துக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. பார்லிமெண்ட் ஹேஸ் அன்லிமிட்டட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அதே கோலக்நாத் கேஸ் என்ன சொன்னிச்சுன்னு அப்படின்னு சொன்னோம்னா, பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் அன்லிமிட்டட் பவர், பாராளுமன்றத்துக்கு வானளாவிய அதிகாரம் இல்லை. அப்படிலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு சொன்னிச்சு. ஓகேவா? தட் இஸ் எ லிமிட்டட் பவர் அப்படின்னு சொன்ன கேஸ். ஓகே. எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிரசிடென்ட் நீட் நாட் டு ஃபாலோ அட்வைஸ் ஆஃப் ஜட்ஜஸ். பிரசிடென்ட் நீட் நாட் டு ஃபாலோ அட்வைஸ் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் ஒரு முக்கியமான வழக்கு ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா. நமக்கு தெரியும் ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா.
இது ஆர்டிகல் 32 பற்றிக்கு உள்ள கேஸ். அந்த ஆர்டிகல் 32க்குள்ளே ரிட் இருக்குது, நமக்கு தெரியும். அந்த ஆர்டிகல் 32 cannot be enforced during emergency அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த ஏடிஎம் ஜபல்பூர் vs சிவகாந்த் சுக்லா கேஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட் cannot be enforced during emergency. ஃபண்டமெண்டல் ரைட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கேஸ். அண்ட் தென் அடுத்த வழக்கு பார்த்தோம்னா சீதா சோரன் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ ரீசன்ட் கேஸ் இருக்குது 2024. அந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் பார்லிமெண்ட் தேர்தலில் பிரைப் வாங்குகிறாங்க, லஞ்சம் வாங்குகிறாங்க. அப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கேஸ் வந்து சீதா சோரன் vs யூனியன் ஆஃப் இந்தியா. அதை வந்து சட்டம் தடை செய்கிறது, அரசியலமைப்பு தடை செய்கிறது. அப்படி லஞ்சம் வாங்குறத அரசியலமைப்பு தடை செய்கிறதுன்னு சொல்ல கேஸ் தான் வந்து சீதா சோரன் vs யூனியன் ஆஃப் இந்தியா. சீதா சோரன் vs யூனியன் ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட இதெல்லாம் முக்கியமான வழக்குகள் நமக்கு தெரியும். அண்ட் தென் அருணா ராய் vs யூனியன் ஆஃப் இந்தியா. அருணா ராய் vs யூனியன் ஆஃப் இந்தியா. Inclusion of religious instruction in school curriculum is violation of Constitution. It is against Constitution. அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொன்ன கேஸ் அருணா ராய் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இன்க்ளூஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மதம் சம்பந்தமான போதனைகளை நம்ம வந்து ஸ்கூல் கரிக்குலத்தில் பள்ளி பாடத்திட்டத்தில் இணைப்பதுங்கிறது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொன்ன வழக்கு இந்த அருணா ராய் vs யூனியன் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு அருணா ராய் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ நான் சொன்ன கேசஸ்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றில் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்ட் 1. மேபி இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் வழக்குகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ ஏஐவி அப்படிங்கிற அந்த மோட்டிவில் தான் வந்து வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் முயற்சி செய்கிறேன். வழக்கம் போல் ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.